அனைவருக்கும் என் இனிய தமிழால் இனிய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நான் ஜீவிதா 7ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு 2 விதமான காரணங்கள் கூறப்படுகின்றது. அதில் ஒன்று, ஒரு முறை உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளில் மறைத்தாள். அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது. உயிர்கள் அனைத்தும் துயிரில் ஆழ்ந்தன. இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது. விமோசனம் தேடி சிவனை நோக்கி காஞ்சிபுரம் சென்று தவத்தில் ஆழ்ந்தாள். இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார். தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம மகரிஷி உதவியுடன் பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாள். பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது. இந்நாளில் இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார். இத்திருநாளையே திருக்கார்த்திகையாக கொண்டாடுகிறோம். மேலும் 2வது காரணத்தை என் தோழி கூறுவாள்.